அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் பிப்ரவரி 3ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பயந்துள்ளார் என்பதனை ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் பாங்கு என்று கூறலாம். நீ என்னவாக இருக்கிறாய், உன் உலகமும் அப்படித்தான். நீங்கள் நேர்மறையாக அறிந்த அனைத்தும் உங்கள் சொந்த அனுபவத்தில் அடங்கியுள்ளது. நீங்கள் எப்போதாவது அறிந்திருக்கக்கூடிய அனைத்தும் அனுபவத்தின் நுழைவாயிலின் வழியாக செல்ல வேண்டும். எனவே உங்களின் ஒரு பகுதியாக மாற வேண்டும். உங்கள் அகத்தின் புற பிரிவுகளில் நீங்கள் எதை அடைகிறீர்கள், அது விரைவில் அல்லது பின்னர் தவிர்க்க முடியாத பிற்போக்கு விதியின் மூலம் உங்கள் வெளிப்புற வாழ்க்கையில் தன்னை வடிவமைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு அக உயிரும் ஒரு கூட்டமைப்பு கலவையாகும். தொகுக்கப்பட்ட தொக்ககத்தின் சிந்தனைகள் மேலும் உயிர்நிலையின் வெளிப்பாட்டிற்காக மேம்படுத்தப்பட்ட ஊடகத்தின் உள்ளது என கூறலாம். அவர் பதித்த அந்த சொல்லினை நாம் கூற வேண்டுமென்றால் பாங்கு என்று ஒரு சொல்லில் கூறலாம். ஒவ்வொரு அக உயிரும் ஒரு கூட்டமைப்பு கலவையாகும். தொகுக்கப்பட்ட தொக்ககத்தின் சிந்தனைகள் மேலும் உயிர்நிலையின் வெளிப்பாட்டிற்காக மேம்படுத்தப்பட்ட ஊடகத்தில் உள்ளது என பதிந்து ஜேம்ஸ் ஆலன் பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். What he says in February 3rd, in single word we can say memory and direct experience with the single word mode. In acrostic we can say mode, memory and direct experience. While you are, so is your world. All that is you positively know is contained in your own experience. All that you ever will know must pass through the gateway of experience and so become part of yourself. Whatsoever you harbored in the inmost chambers of your heart will sooner or later, by the inevitable law of reaction, seep it yourself in your outward life. Every soul is a complex combination of gathered experience and thoughts, and the body is but an improvised vehicle for its manifestation. You can say before third what he quotes on single word mode. In acrostic you can say memory on direct experience. பாங்கு என ஒரு சொல்லில் கூறி பிப்ரவரி 3ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்யும். நன்றி, வணக்கம்.